வீட்டில் இருந்தே எப்படிலாம் சேமிக்கலாம், வீட்டில் இருந்து என்னென்ன தொழில் பண்ணலான்றத பற்றி வாங்க ஒரு 10 டிப்ஸ் ஈஸியாக பார்க்கலாம். டியூஷன். நீங்கள் நல்லா ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, எனக்கு நல்லா மேக்ஸ் வரும், தமிழ் வரும், இங்கிலீஷ் வரும்னா, வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு 10 குழந்தைங்கள கூப்பிட்டு டியூஷன் சொல்லிக் கொடுத்து ஒரு குழந்தைய ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லி அவங்க அம்மாகிட்ட ஒரு டியூஷன் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் பயம் இல்லாமல் டியூஷன் நடத்தலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ் நல்லா தெரியும், தெலுங்கு, மலையாளம், ஃப்ரெஞ்சு அது மாதிரி வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரியும்னா அது கூட வீட்டிலேருந்து நீங்கள் டியூஷன் எடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு வேறு லாங்குவேஜ் நிறையா கற்றுக் கொடுக்கணும்னு நினப்பாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா வீட்டிலேருந்து அதையும் கூட டியூஷன் எடுக்கலாம். அதுமாதிரி டெய்லரிங்கில் வந்து வீட்டிலேருந்தே ஃப்ராக்கு, நைட்டி, சுடிதார், அப்புறம் பையங்களுக்கு டவுசர்ஸ், சட்டை, பனியன். இந்த ஸ்கூல் இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன், நல்லா தைப்பீங்கன்னா ஆர்டர் கேட்டிங்க நல்லா தைப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தைச்ச ட்ரெஸ் ஏதாவது ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட காமிச்சு ஆர்டர் கேட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நமக்கு வேணும்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம தான் அந்த வாய்ப்பை உருவாக்கிக்கணும். கேட்குறதுக்கு கூச்சப்படவே கூடாது. போய் ஒரு சேல்ஸ் பண்ண போகிறோம்னா அதுக்கு கூச்சப்படவே கூடாது. ஏன்னா அதுதான் நம்ம பொழப்புன்னு ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் நம்ம அந்த இதை கரெக்டாக தெளிவாக, ஏன்னா நம்ம ஒன்றும் திருட போகிறதில்ல, பொய் சொல்ல போகிறதில்ல, நம்ம உழைக்க போகிறோம். அந்த உழைக்கிறதுக்கு என்னென்ன வழி, சீக்கிரம் நம்ம வச்சுருக்க அந்த பொருளை சீக்கிரம் விற்கிறதுக்கு என்ன வழி, அதை தான் பார்க்கணும். அதனால் அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. இப்போ டீனரில் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, சென்னையில் 1 ஹவரில் தைச்சி தரேன்னுவாங்க. சுடிதாரு, ஜாக்கெட்டு, நைட்டிலாம் இருக்குன்னா ஓரம் அடிக்கிறதுக்கெல்லாம் இப்போல்லாம் 30 ரூபா ஆகிப்போச்சு. அது கிராமமாக இருந்தாலும் சரி, சிட்டியாக இருந்தாலும் சரி, 30 ரூபாய் ஆகிப்போச்சு. இப்போ நம்ம ஒரு டெய்லரிங் கற்றுக்கிட்டோம், இல்லை சும்மா ஒரு ஓரம் அடிக்கிறது கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ட்ரெஸ்ஸு, நம்ம குழந்தைங்க ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிச்சுன்னா நம்மளே வீட்டில் ஓரம் அடிச்சுக்கலாம். அந்த காசு கூட நம்ம சேமிக்கலாம். அதுமாதிரி ஃபுட்ஸு ஏதாவது பேக்கிங் பண்ணுறீங்க, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது ஊறுகாய், இல்லை இட்லி பொடி, இல்லை குழம்பு பொடி எல்லாம் பேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நல்லா நான் சமைப்பேன், இட்லி பொடி மசாலாஸ்லாம் நல்லா எனக்கு செய்ய தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா, அது கூட ஒரு சின்ன சின்ன பாக்கெட்டாக பண்ணி, இப்போ ஒரு பட்டை, கிராம்பு எல்லாம் ஹோல்சேலில் வாங்கிட்டு நீங்கள் வீட்டு பக்கத்தில் மளிகை கடைக்கு போகும்போது பார்த்துருக்கீங்களா, 5 ரூபா பாக்கெட் விற்பாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்தே பண்ணலாம். மொத்தமாக இங்கே மதுரையிலேருந்து விளக்கு தூணில் வந்து ஹோல்சேலாக கிடைக்கும். மூட்டையாக கேட்டிங்கன்னா கூட அவங்க கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கூட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்கி உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க கடைகளில் இப்போ அவங்க 4 ரூபாய்க்கு இப்போ 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நம்ம 4 ரூபாய்க்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், 4.50 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, 50 காசு அவங்களுக்கு லாபம் அப்படின்னு வச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கி எல்லாருமே வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அது மக்களுக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நீங்கள் அதை பெரிய பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு கூட வளரும். ஏன்னா இதெல்லாம் வந்து நிச்சயமாக நமக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிற பிஸ்னஸ் தான். எதுவுமே மிச்சமாகி வீட்டில் ஸ்டாக் கிடக்குன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன அலைச்சல் கொஞ்சம் அதிகம். பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் போய் நல்லா ஒரு சம்பாதிக்க இது பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். அந்த பொருளை அவங்க கேட்ட நேரத்துக்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணிடணும். இப்போ 10 பாக்கெட்டு காலிப்பா, 10 பாக்கெட்டு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த டைமுக்கு கொண்டு போய் அவங்க கடையில் நம்ம போட்டுடணும். போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம என்ன பொருள் கொண்டு போனாலும் வாங்கி கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த குளியல் பொடி, அப்புறம் சீயக்காய் பொடி, இதெல்லாம் வந்து வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா இந்த பொடிங்க, அப்புறம் மூஞ்சிக்கு தேய்க்கிற பைத்த மாவு, கடலை மாவு பொடிங்க எல்லாம் வீட்லேயே ரெடி பண்ணி உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க கடைகளில் கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்க விற்று சேல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சுக்கலாம். மளிகை ஜாமான் அதை பேக்கிங், அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான் மளிகை ஜாமான் பேக்கிங். மளிகை ஜாமானை பொறுத்த வரைக்கும் ஒரு நீங்கள் குழம்பு பொடி நல்லா அரைப்பீங்க, சாம்பார் பொடி, ரசப்பொடிலாம் எனக்கு நல்லா செய்ய தெரியும்னு வச்சுக்கோங்களேன், அழகாக வீட்டிலேருந்து மொத்தமாக ஜாமான் வாங்கி அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன பேக்கெட்டில் போட்டு 10 ரூபான்னு விற்றீங்கன்னு நினச்சிக்கோங்க, 8 ரூபான்னு கூட வைங்க. மற்ற பிராண்டோடது 10 ரூபா, இப்போ நீங்கள் 8 ரூபான்னு விற்கிறேன்னு வச்சுக்கோங்க, 7.50 உங்களுக்கு லாபம், 50 ரூபா 50 காசு வந்து கடைக்காரருக்கு லாபம் அப்படின்ற மாதிரி போட்டு விற்றீங்கன்னா நிச்சயமாக நல்ல சேல்ஸ் பார்க்கலாம் இதிலெல்லாம். அதே மாதிரி தான் வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் இடம் இருக்குது, நம்ம வீடு கொஞ்சம் மெயின் ரோட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இட்லி மாவு விற்கலாம், பூக்கட்டி விற்கலாம். அந்த இட்லி மாவுலேயே நீங்கள் இட்லி மாவு மட்டும் வைக்காமல் இட்லி, தோசை அந்த மாதிரி சேர்த்து வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போலாம் வந்து கல்யாணத்துக்கெல்லாம் டிசைனர் ப்ளவுஸ்லாம் ரேட்டு, ஆரி ஒர்க்லாம் அவ்வளோ ரேட்டுங்க.
அதை மட்டும் கொஞ்சம் கற்றுக்கிட்டோன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீட்டில் இருந்தே அழகாக ஆரி ஒர்க் பண்ணலாம். ஆரி ஒர்க் என்ன ஒரு 4 நாள் 5 நாள் வேலைங்க. கொஞ்சம் கடுசாக இருக்கும். ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த முதுகு வலி, கழுத்து வலி, அந்த வலிலாம் எவ்வளோ ஜாயிண்ட் பெயின்லாம் எவ்வளோ வலிக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கேற்ற காசு தான் அது உண்மைக்குமே. ஈஸியாலாம் ஒருத்தவங்களுக்கு 4000 ஏன் நம்ம தூக்கி கொடுக்க போகிறதில்ல. 4 நாள் 5 நாள் அதில் உட்காந்து அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. கண்ணெல்லாம் அவ்வளோ எரியும். தலை அவ்வளோ வலிக்கும். ஏன்னா அது உன்னிப்பான வேலைன்னும் போது தலை அவ்வளோ வலிக்கும். அதனால் அதுக்கு அவ்வளோ ரேட் ஆகும். நீங்கள் அதை கற்றுக்கிட்டு வீட்டுக்கிட்டேயே ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், ஒரு வாரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் வந்தால் கூட போதுங்க. ஈஸியாக வீட்டிலேருந்தே ஒரு 10 ரூபாலேருந்து 8 ரூபா நம்ம சம்பாரிச்சுக்கலாங்க. ஈஸியாக நமக்கு என்ன கற்றுக்கிறது கஷ்டம். கற்றுக்கிட்டோம்னா நினச்சிக்கோங்களேன் அது ஈஸி தான். இப்போது வீட்டிலேருந்தே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கிட்ஸுக்கு தேவையான இந்த சாக்லேட்ஸு இதெல்லாம் வந்து வீட்டிலேருந்தே கடலை மிட்டாயி இல்லைன்னா ஹோம்மேடாக வந்து இப்போ கேக்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. உங்களுக்கு அதுவுமே தாங்க. இப்போ கேக்குக்கெல்லாம் இப்போ கிளாஸ்லாம் நடத்துகிறாங்க. குக்கிங் கிளாஸ்லாம் தனியாக நடத்துகிறாங்க. அது மாதிரி இதுலேயே குக்கிங்லேயே தனியாக கேக்குக்கு, அப்புறம் இந்த பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட்டு, அப்புறம் சாக்லேட் செய்கிறது அதெல்லாம் தனித்தனியாக சொல்லி தராங்க. அந்த கிளாஸ்லாம் கூட எடுத்துக்கிட்டு நீங்கள் அதெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம். கேக்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நல்லா இது பார்க்கலாம். அதே மாதிரி யூடியூப் ஆரம்பிக்கிறது ஈஸிங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் வாட்ச் ஹவர்ஸோ கொண்டு வரது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் கஷ்டப்படணும் நம்ம நஷ்டம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கஷ்டப்பட்டு கொஞ்சம் அதை ட்ரை பண்ணி நல்லா இது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக அதில் நமக்கு ஏதாவது ஒரு லாபம் வரும் ஆண்டவன் புண்ணியத்தில். அதேமாதிரி உண்டியல் சேமிப்புங்க. உண்டியல் சேமிப்பு நான் எப்பயும் சொல்கிறது தான். வீட்டில் ஒரு உண்டியல் சேமிப்பு நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்களும் உண்டியல் சேமிப்பு பழகிப்பாங்க. இது ரொம்ப நல்ல பழக்கம். இந்த ஒரு பழக்கம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கனமாக இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடும். அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க பிள்ளைங்க. ஒவ்வொரு காசையும் அவங்க கொஞ்சம் யோசித்து செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த பிள்ளைங்க கையில் காசு தங்கும். அதிகமாக செலவு பண்ணுறவங்க கையில் பார்த்தீங்களா ஓட்ட கைம்பாங்க. காசு நிற்கவே நிற்காது. வர செலவு பண்ணால் வர செலவு அதில் ஒரு 10 ரூபா மிச்சம் பண்ணி மட்டும் பழகிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுவே ஒரு சுகமாயிரும். சேர்த்து வைக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு பாருங்கள். குழந்தைங்களுக்கு அதை கொஞ்சம் பழகி கொடுங்க.